10 இன்ச் முறுக்கு மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது. ஒரு சேலஞ்ச், உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா? மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க. ஓகே. இந்தியாவின் பொதுத்துறை வங்கிகள் லாபகரமானதாக மாறியுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் நவம்பர் 25ஆம் தேதி தொடங்கி நடந்து வருகிறது. இதில் நேற்று வங்கி சட்ட திருத்த மசோதா தாக்கல் செய்யப்பட்டது. அப்போது இந்தியாவின் பொதுத்துறை வங்கிகளின் நிலை குறித்த அறிக்கையை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வெளியிட்டார். அப்போது அவர் கூறுகையில், சமீப காலமாக இந்திய பொதுத்துறை வங்கிகளின் செயல்பாடு மிக சிறப்பாக இருக்கிறது. சென்ற 2023-24ஆம் நிதியாண்டில் பொதுத்துறை வங்கிகளின் நிகர லாபம் 1.41 லட்சம் கோடி ரூபாயாக இருந்தது. இந்த நிதியாண்டு முதல் காலாண்டில் மட்டும் 85,520 கோடி ரூபாயாக நிகர லாபம் கிடைத்துள்ளது. இந்திய பொதுத்துறை வங்கிகள் லாபகரமானதாக மாறியுள்ளன. இதை நான் நாடாளுமன்றத்தில் மகிழ்ச்சியுடன் பதிவு செய்கிறேன். மேலும் இந்தியாவில் திட்டமிடப்பட்ட வணிக வங்கிகளின் லாபம் 10 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு அதிகரித்துள்ளது. இந்த வங்கிகளின் சொத்துகளின் மீதான வருவாய் 1.3%ஆகவும் ஈக்விட்டி மீதான வருவாய் 13.8%ஆகவும் இருக்கிறது. மேலும் கிராஸ் என்பிஏ எனப்படும் மொத்த செயல்படாத சொத்துக்களின் அளவு 14.58%இலிருந்து 7.97%ஆக குறைந்துள்ளது என நிர்மலா சீதாராமன் பட்டியல் போட்டார்.